கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மறுபடியும் எல்லாரும் அந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர்களோடு கூட சென்ற கண்மலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அவர்களோடு கூட சென்ற கண்மலை. அதாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அந்த கண்மலையை குறித்து தேவ ஆவியானவர் இந்த இடத்துல நமக்கு பதிவு பண்ணுறாரு. அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வெளியில் வருகிற பொழுது அந்த கண்மலையும் அவர்களோடு கூட சென்றது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது வேதாகமம் முழுவதும், இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, வேதாகமம் முழுவதும், அதாவது பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் மையப்படுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால் மீட்பின் திட்டம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. எந்த திட்டம்? அதாவது எப்படி சொல்லணும்னா, இழந்து போன அந்த மனுஷனை எப்படி மீட்டெடுக்கிறது, அல்லது இழந்து போன அந்த சிருஷ்டிப்பை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறதை குறித்து தான் வேதாகமம் முழுவது. ஆனால் இப்படி சொல்லுங்க, வேதாகமம் முழுவது. எல்லாரும் அந்த வார்த்தையை வாய்களை திறந்து சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமம் முழுவதோ இழந்து போன எண்ணெயை, சொல்லுங்க, இழந்து போன எண்ணெயை மீட்டெடுப்பதே தேவ திட்டம். ஆமேன் என்று சொல்லாமா? முழு சிருஷ்டிப்பையும் மீட்டெடுக்கிறது எப்படி? இது எப்படின்னா, பழைய ஏற்பாடாத அல்லது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எப்படி சொல்லப்படுகிறதுனா, அது ஒரு நிழலாகவே சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். நிழலாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அது நிஜமாகவே சொல்லப்படுகிறது. அதாவது மீட்டெடுப்பது எப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லுகிறது. ஆனால் மீட்டெடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செய்யறது அல்லது மீட்டெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு நிழலா. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேதத்தில் எல்லாருமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எலியா, எலிசா, இவர்கள் எல்லாருடைய வாழ்விலே இயேசு வெளிப்படுவார். அதில் ஒரு 2 பேரை மட்டும் சொல்கிறேன். யோசேப்பை குறித்து நம்ம வேதத்தில் வாசம்னா, அதாவது எல்லாருமே எல்லா இடமும், ஆசாரிப்பு கூடாரமாகட்டும், பலிபீடமாகட்டும், தூபபீடமாகட்டும், எல்லாம், அதாவது பேழையாகட்டும், முட்செடியாகட்டும், எல்லாமே எதைத்தான் வெளிப்படுத்துனா, இயேசு ஜனங்களை எப்படி மீட்டெடுக்க போகிறார் என்பதை தான் நிழலாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோசேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு யாராவது இயேசுவை வெளிக்காட்டுகிறவராக இருக்கிறார். இப்போ யோசேப்பும் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். இயேசுவும் என்ன செஞ்சார், உலக ஜனங்களால் பகைக்கப்பட்டார். யோசேப்பு 30 என்ன செஞ்சார், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சார்னா விற்கப்பட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாடுகள், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பாடுகள். அடுத்து யோசேப்பினுடைய பலவர்னு அங்கே என்ன செஞ்சாங்களாமா, என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து ரத்தத்தில் தோய்த்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை என்ன செஞ்சாங்க, ரத்தத்தில் தோய்க்கப்பட்டதுக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. இப்படி நிறைய. இது யோசேப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிசாவை குறித்து வாசித்தோன்னா, எலிசா விட்டு நிறைய சொல்லலாம். எனக்கு நேரம் இல்லாதனால 1-2 மட்டும் சொல்கிறேன். அதாவது எலிசா குழியில் போட்டதுக்கு பின்பு அல்லது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பு அந்த குழிக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்தான், அவன் உயிரோடு எழுந்தான். அதாவது எலிசா மரித்ததுக்கு பின்பு ஒரு மனுஷன் உயிரோடு எழுப்பப்பட்டான். இயேசுவும் மரித்ததுக்கு பின்பு நம்ம எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய வேதத்தில் நிழலாட்டமாகவே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, முழுக்க மீட்பின் திட்டமாமே என்று சொல்லாமா, அந்த திட்டத்துக்கு தான் நம்மளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அப்படியே பாடணும், மீட்பளிக்கும் அனைவருக்கு நான் எப்படி இருக்கிறேன், வாழ்வளிக்கிற வாசனையாக இருக்கிறேன். சரி, அப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வருவோம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலை. அந்த வசந்த மறுபடி வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4.
எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லோரும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இன்னைக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். சொல்லுங்க, இந்த கண்மலை யாரோட கூட வந்ததாமா? நல்லா சொல்லுங்க, இங்க கவனிச்சு சொல்லுங்க. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலை. கூட சென்ற கண்மலை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு பின்தொடர்ந்து வந்த கண்மலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பின்தொடர்ந்து வந்த கண்மலை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எங்க எகிப்திலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா வெளியே வராங்க. அப்படி வெளியே வருகிற பொழுது தேவன் எத்தனை அற்புதத்தை எகிப்தில் செஞ்சாரு? 10 அற்புதங்களை என்ன செஞ்சார்னா எகிப்தில் செஞ்சாரு. அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தேவன் அவர்களுக்கு எதை கொடுக்கிறாராம்? மன்னாவை கொடுத்து அவர்களை போஷிக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறாரு. அடுத்து வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பின 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர் என்ன செஞ்சாரா? முறியடித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர் என்ன செஞ்சாரா? முறியடித்தாரு. அடுத்து வேதத்தில் வாசிக்கிறோம், மெயினா அவர் கண்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை கொடுத்தார்? நல்லா சத்தமாக சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை கொடுத்தாரா? தண்ணீரை கொடுத்தார். கண்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு. அந்த கண்மலை ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரேப்பில் இது நடக்குது. பட் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த கண்மலை அவர்களோடு கூட, அதாவது ஒரு ஊழியர் இப்படி சொல்கிறாரு, அந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பொழுது இந்த கண்மலை அவர்களோட உருண்டு 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 போச்சாமா. ஆமென் என்று சொல்லாம எப்படி போச்சாமா? உருண்டு 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 இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த கண்மலை போகுது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இதை எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் நான் சேர்ப்பேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. அப்போ அழைத்த தேவன் அல்லது வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் அவர்களோடு கூடயே வராரு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அழைத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்படி வந்தாராமா? கூடையே வருகிறார். கூடையே வருகிறார் இப்படி சொல்ல இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த கண்மலை அவர்களோடு கூட இருந்தது. ஆமென் என்று சொல்ல, அதாவது கானான்ல கொண்டு போய் அவர்களை சேர்க்கிற வரைக்கும் அந்த கண்மலை கூடையே வந்தது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, கர்த்தர் உங்களை எதற்காய் அழைத்திருக்கிறாரோ அல்லது எதற்காய் பிடித்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்துக்காய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட வருகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எப்படித்தான் இருந்தாரு? மேக ஸ்தம்பமாய் இருந்தார். இரவிலே நடந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி இருந்தார்? அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். செங்கடலில் நடக்கிற பொழுது கர்த்தர் செங்கடலை பிளந்து கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எரிகோவுக்கு வந்த பொழுது எரிகோவை இடித்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். யோர்தானுக்கு வந்த பொழுது யோர்தானிலே பிளந்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த அமலேக்கியர், மோவாபியர், கானானியர், எபூசியர் எல்லாருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் அவர்களோடு இருந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அழைத்த தேவன் உண்மையுள்ளவருமா? உங்களை ஒரு திட்டத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் அல்லது ஒரு நோக்கத்துக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு இருக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? நான் அடிக்கிறேன். அதனால தான் சொல்லுவேன், ஒரு சில நேரங்கள் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, வலை போடுறப்ப என்ன செஞ்சுக்கணும்? சிக்கிரணும். இல்லைன்னா என்ன போடுவார்? தூண்டில்னு என்னது? காயப்பட்டு வரணும். இப்போ ஜாக்லின் அவருக்கு வேணும் அப்படின்னா வேணும் தான். ஜாக்லின் அவருக்கு வேணும் தான். கொஞ்சி பார்த்தாரு, அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு. ஆனால் ஒரு சில நேரங்கள் நம்மளை சிட்சித்து தான் எடுக்கிறாரு. ஆமென். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் பிடிவாதம் என்ற பொழுது நம்மளை சிட்சிக்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன்னா ஒரு சில இடத்துக்கு என்கிட்ட சொன்னதை சொல்கிற உண்மை இல்லாமல் இல்லை மகள் அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். நீ தான் இந்த இடத்துக்கு வேணும். அதனால தான் இப்போ நீதிமான் அப்படின்னுடைய நல்ல ஆழமான ஒரு அர்த்தம் என்னென்னா, சூட்டபிள் பர்சன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு சூட்டபிள் பர்சன் அப்படின்னு என்னன்னா, தகுதியான மனுஷன்.
இந்த மனுஷன் இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த மனுஷனை தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாமை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்னா, ஆபிரகாமை அவன் விசுவாசித்தான், அதை அவனுக்கு எப்படி எண்ணினாரா? நீதியாக எண்ணினார். அப்படின்னா நான் சொன்னதை அப்படியே விசுவாசிக்கிறான். பாத்தியா, இவன் தான் எனக்கு சூட்டபிள், இவன் தான் எனக்கு தகுதியானவன், இவன் தான் எனக்கு ஏற்றவன். அதுதான் நீதிமானுடைய அர்த்தம். கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். கிளம்பி வாப்பா அப்படின்னு சொன்னோன்னு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் என்னாது போய் அவங்க அப்பாட்ட போய் எனக்கு கர்த்தர் ஒருத்தர் கூப்பிட்றாரு, இப்படி ஒரு சத்தம். ஏன்னா முதல்ல தேவனை சத்தத்தின் வழியாக தான் ஆபிரகாம்கிட்ட பேசினாரு, சத்தத்தை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அந்த ஏன்னா பேசும் தெய்வத்தை ஆபிரகாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் தகப்பனாகிய தேராகு என்ன செஞ்சா? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தா, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தா. அந்த தெய்வம் பேசவே பேசாது. ஆனால் முதல் ஒரு தெய்வம் பேசுதே அப்படின்னு சொன்ன ஆபிரகாம் எப்படிங்க நம்பினாரு? இத்தனை இப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோமே, இப்போ நம்ம சொல்கிறோம், ஏசப்பா என்கிட்ட பேசலையேன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க, இன்னும் என்கிட்ட பேசலையேன்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம புலம்புறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் சோர்ந்துட்டா ஆண்டவர் பாருங்க இப்படி வார இப்படி கூட்டங்களை நடத்தி நம்மளை திடப்படுத்துகிறாரு. செல்ஃபோனை திறந்தா வாக்குத்தத்தம் வருது, பைபிளை திறந்தா வாக்குத்தத்தம் வருது, டிவி சேனலை திறந்தா வாக்குத்தத்தம். அன்னைக்கு எங்கே இருந்தது வாக்குத்தத்தங்களெல்லாம்? தான் ஆபிரகாமுக்கு எங்கே இருந்தது? அதாவது தேவன் ஆபிரகாமை அழைத்துட்டு 15 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் பேசினாராம். அதுக்கடையில் ஏன்னா ஆகார் பிரச்சனை வந்துச்சு, லோத்து பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா லோத்துவையும் கூட்டிட்டு வந்துட்டார்ல. இவ்வளவு காரியம் எத்தனை வருஷம் கழிச்சு? 15 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் திரும்பவும் ஆபிரகாமோட பேசினாரு. நம்மள செத்தே போயிருப்போம். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தா அடுத்த மாதம் என்ன செஞ்சிடணும்? நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன. அப்படி நிறைவேறலன்னு என்ன சொல்லுவான்? நீங்கள் சொல்லல ஆண்டவர், ஏன் கற்பனைன்றவோம். நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாரு, வா காண்பிக்கிற தேசத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது ஆபிரகாம் அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்துட்டா. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு என்னங்க, எவ்வளவு ஒரு விசுவாசம்! அதற்குத்தான் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால தாங்க அந்த சந்ததியை கொண்டு ஒரு இஸ்ரவேல் தேசத்தையே கர்த்தர் உருவாக்குனார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, அவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்றாரோ ஒன்று அதை நம்புங்க. 2வது கர்த்தர் இன்னைக்கு சொல்றதுபடி நம்ம இன்னைக்கு அறிக்கையிட போகிறோம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அந்த கன்மலை எப்படி வந்துச்சாமா? கூடவே வந்துச்சு. வனாந்தரம் ஆனாலும் கூட இருந்துச்சு, செங்கடல் ஆனாலும் கூட இருந்துச்சு, யோர்தானாலும் கூட இருந்துச்சு. ஏன் வேதத்தில் வாசிக்கிற பொழுது சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருந்தவர்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தரிசனம் பெற்றவர்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையில் எப்படிங்க கர்த்தர் இருப்பார்? ஆனா இவன் ஒரு தரிசனம் பெற்றவன் என்பதற்காக கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்தாரு. சிங்கக்கபிக்குள்ள தானியேல் இருந்த பொழுது கர்த்தர் தானியேலோடு சிங்கக்கபிக்குள்ள இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலைக்குள்ள இருந்த பொழுது அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவினார். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன் தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். எந்த தேவனாமா? சொல்லுமா, அவர் எந்த தேவனாமா? உடன்படிக்கை. மகனே மகளே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போது நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல, 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியின் வம்சங்களுக்குள் எல்லாம் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள். சொல்லுங்க, எனக்குள். நல்லா சொல்லுமா, பூமியின் வம்சங்கள் எல்லாம். நல்லா அந்த வேடை சொல்லுமா. இந்த வேடெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இனி இந்த வேடெல்லாம் ரிலீஸ் ஆகுது. சொல்லு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள், பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகார்ட்ட ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உன் சந்ததியை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. ஆனா அந்த சந்ததிக்கு நேர்மாறா நடந்தது. என்ன நடந்தது? அவ வனாந்தரத்தில் சாகர நிலையில கிடக்கிற. ஆதியாகமம் 21 வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் கொடுத்தனுப்பின அந்த தண்ணீர் செலவழிஞ்சிருச்சு. இப்போ அந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை என்ன ஆக போகுது? செத்து போகிறது.
அந்த வனாந்தரத்தில் இந்த பிள்ளை செத்து போகிறது. அவள் சொல்கிறா, என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று சொல்லி. ஆமாம், தூரத்தில் அம்பு பாயும் இடத்துல அவள் சத்தமிட்டு அழுகிறா. வாக்குத்தத்தத்தின் தேவன் அவர். வாக்குத்தத்தத்தின் தேவனா ஆகாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுக்காக அந்த வனாந்தரத்தில் தேவன் அவளுக்காக ஒரு நீரூற்றைய சொல்லுமா அவளுக்காக. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுமே. ஒருவேளை இப்போ அந்த பிள்ளையும் அந்த தாயை செத்து போச்சுன்னா அவளுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை செத்து போயிருமே. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவளுக்காக என்ன செஞ்சாரா, அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அதை அவர் கொண்டு வருகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை பூமியில் கடையாந்தத்தில் இருக்கலாம், ஒருவேளை பூமியின் ஆழங்களுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை வானத்துக்கு மேலாக இருக்கலாம். என்ன வந்தாலும் சரிமா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் எதை வேணாலும் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அடுத்து பாருங்க, ஆபிரகாமிட்ட கொடுத்த வாக்குத்தத்தை ஈசாக்கிட்ட கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அதாவது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை யார்கிட்ட கொடுத்தாரு, ஆபிரகாமிட்ட கொடுத்தாரு. அப்படியே அது ஈசாக்கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்போ பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருக்கிறாங்க. ஆதியாகமம் 26 வாசிக்கிற பொழுது பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருக்கிறாங்க. ஏசேக்கு சித்தனான்னு சொல்ல அந்த இடத்துல நிறைய பார்க்கிறோம். ஏசேக்கு சித்தனான்னு நிறைய அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்கிறோம். பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது, தேசத்தில் நான் பழுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினேன். ஆமாம், அந்த துறவை தோன்றுற பொழுது அந்த துறவில் தண்ணீர் வந்தது. அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, அதுக்கு ரெகோபோத். அதாவது எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த உடன்படிக்கையை எல்லாம் நிறைவேற்றுகிறதுக்காக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறதுக்கு அவரை எதை வேணாலும் செய்வாருமா. நீ எதை கேட்கிறாயோ அல்லது எதை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டு இருக்கிறாயோ, ஏஸ் அது லட்சமானாலும் சரி, கோடியானாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும், அது எங்க இருந்தாலும் சரி, அதை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏசப்பா சொல்றாருமா, அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் உன்னோடு என்ன செஞ்சிருக்கிறேன், நல்லா சொல்லுங்க, நல்லா அந்த வேடை அழுத்தி சொல்லுங்க. நான் உன்னோடு என்ன செஞ்சிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், உடன்படிக்கை மீறுகிறவனுக்கு என்ன தண்டனை. எரேமியால வாசிக்கிறோம், துண்டங்கள் வெட்டப்படுகிறது போல அவன் வெட்டப்பட்டுருவான். அதாவது உடன்படிக்கையே எப்படி பண்ணுவாங்கன்னா, எரேமியால் இருக்கும் உடன்படிக்கை. ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, 2 துண்டாக வெட்டுவாங்க. வெட்டினதுக்கு பின்பு உடன்படிக்கை பண்ணுகிற மனுஷர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கணும். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, அதை என்ன சொல்கிறாங்களோ அந்த உடன்படிக்கையை பண்ணின உடனே இவர் இப்படி சுற்றி வருவார், இப்படி சுற்றி வந்து, அதாவது ரத்தங்களுக்கு நடுவில் அவர் கடந்து வருவார். அந்த ரத்தத்தை வெட்டுனாங்க பற்றி, அந்த 2 ஆடு எரேமியால் இருக்குது, 2 ஆடுகள் அந்த ரத்தத்தில் பதியணும் அவங்க காலு. ஒருவேளை உடன்படிக்கை மீறிட்டா அந்த எப்படி துண்டங்கள், அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், இதை துண்டிச்சு வைன்னு சொல்கிறாரா, அது உடன்படிக்கை பண்ண இடம். அது ஆதியாகமம் 15 வாசிக்கிற போது, அப்போது உடன்படிக்கை மீறின மனுஷன் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி துண்டிக்கப்பட்டதோ அதே போல் அவனும் துண்டிக்கப்படுவான். இதுதான் என்னென்னா உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு அடையாளம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தையல்ல. இது நான் உன்னோடு செய்திருக்க உடன்படிக்கை. எல்லாராமே சொல்லுங்க, இது நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. அதாவது ஜவஹர்லால் நேரு அவர் ஃபர்ஸ்ட் பிரதமராக இருந்த பொழுது, அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரதமர். அவர் பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவும் ரஷ்யா, அதான் ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர். அப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டுச்சு. எப்படி பண்ணி கொண்டுச்சுன்னா, இந்தியா பிரதமர் சொன்னார் ரஷ்யா பிரதமரை பார்த்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வரணும்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த இந்தியாவுக்கு விரோதமாக சீனா எழும்பி வந்துச்சு, போரிட்டு சண்டை போடுறதுக்கு வந்துச்சு. அப்போ வந்த உடனே இப்போ யாரை போய் கேட்பார் இந்திய பிரதமர்,
ரஷ்யா பிரதமரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, வந்து நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையில் அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரஷ்ய பிரதமரை பார்த்து வேண்டிக் கொண்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எனக்கு நண்பன், இந்தியா எனக்கு நண்பன், சீனா எனது சகோதரன். என்ன சொன்னார்? இந்தியா எனது நண்பன், ஆனால் சீனா, ஏன்னா சீனா தான் யாருக்கு விரோதமாக வந்துருப்பான், இந்தியாவுக்கு விரோதமாக சீனா வந்துருச்சு. இந்தியாவுக்கு விரோதமாக சீனா வந்த உடனே இப்போ இந்திய பிரதமர் ரஷ்ய பிரதமர்கிட்ட கேட்கப்படுது, அவர் சொன்னார், நீ எனக்கு நண்பன் ஆனால் சீனா எனக்கு சகோதரன், அதனால் இந்த இடத்துல உனக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. இது மனுஷ உடன்படிக்கை. இது என்ன செஞ்ச உடன்படிக்கை? மனுஷ உடன்படிக்கை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார். கானானிலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் கடைசி பரியந்தமும் நின்னாருங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு விரோதமாக 7 ஜாதிகள் வந்தது, 31 ராஜாக்கள் வந்தார்கள், எல்லாரையும் முறியடித்து தேவன் என்ன செஞ்சாரா? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த கண்மலை எந்த கண்மலை? கூட வந்த கண்மலை. சொல்லுங்க, இந்த கண்மலை என்ன? இந்த கண்மலை இல்லைன்னா ஒன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, பின்தொடர்ந்து வந்த கண்மலை. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்க. இந்த கண்மலை எந்த கண்மலை? பின்தொடர்ந்து வந்த கண்மலை. இந்த கண்மலை எந்த கண்மலைனா? பின்தொடர்ந்து வந்த கண்மலை. சரி, ஓகே. இப்போ இந்த கண்மலையிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் பேசுறது என்னன்னா, கண்மலை அதாவது என் தேவையை பூர்த்தி செய்கிற கண்மலை. இந்த கண்மலைக்கு பெயர் என்னது? என் தேவையை பூர்த்தி செய்கிற கண்மலை. இப்போ இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் மட்டும்தான் வந்ததா? அதாவது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை இந்த கண்மலை தந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி, இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா, தண்ணி மட்டும் இருந்தால் போதுமா? பணம் வேண்டாமா? தண்ணி மட்டும் சும்மா தண்ணியாக வந்தால் நம்ம வாழ்க்கை மாறுமா? ஆனால் ஒன்று, தண்ணீர் வாழ்வாதாரம். நான் இதை வந்து நதியை பற்றி சொல்கிற பொழுது உங்களுக்கு சொல்லிட்டேன். தண்ணீர் என்பது வாழ்வாதாரம். அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறதாட்டு, சாப்பிட்றதாட்டு, குளிக்கிறதாட்டு, கிளீனிங் ஒர்க், எல்லாத்துக்கும் எது வேணும்? தண்ணீர் ரொம்ப அவசியம். ஆனால் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் மட்டும்தான் வந்ததா அப்படின்னு சொன்னால், வேதத்திலேருந்து ஒரு சில வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 13வது வேத வசனம், உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும். நல்லா விளங்கம்மா. இப்ப இந்த கண்மலையிலிருந்து என்ன ஒன்னொன்னு வந்துச்சாமா? தேன் வந்துச்சு. முதல்ல நல்லா விளங்க. இந்த கண்மலை இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இந்த கண்மலை இன்றைய நாளிலிருந்து தேவன் நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்பட போகிறார் என்றால், கண்மலையாய். சொல்லுங்க, எப்படி வெளிப்பட போறாரு? நல்லா சொல்லுங்க, எப்படி வெளிப்பட போறாரு? கண்மலையாய் வெளிப்படுவார். இந்த கண்மலை எனக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகிறது, இந்த கண்மலையினால நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போறேன், இதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். முதல் பாயிண்ட் சொன்ன, இந்த கண்மலை நம்மளோடு கூட வரும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஏனெனில் இது உடன்படிக்கையின் கண்மலை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த கண்மலை எந்த கண்மலை? உடன்படிக்கையின் கண்மலை. இப்ப இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் மட்டுமா வரும்னு பார்த்தா என்னென்ன வருதாமா? அடுத்து சொல்லுங்க, தேன் வருது. அடுத்து என்ன வருதாமா? எண்ணெய் வருகிறது. ஆமா, கற்பாறையிலிருந்து எண்ணெய் வருகிறது. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். தண்ணீர் என்பது வந்து சுத்திகரிப்புக்கு அடையாளம், தேன் என்பது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம், அடுத்து எண்ணெய் என்பது ராஜரீக அபிஷேகம். அப்போ இது இந்த 3 நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். சுத்திகரிக்கிறது அவசியம், வசனம் அவசியம், அதை வச்சு ராஜரீக அபிஷேகம், இது ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் இந்த தேனு எண்ணெய் என்பது நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளைத்தான் இந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். இந்த கண்மலை அடுத்து நமக்கு எப்படி வெளிப்படுதாம வாசிப்போம். 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. நல்லா விளங்காம, இது யார் சொல்ற வார்த்தை? நல்லா சொல்லுங்க, இது யார் சொல்ற வார்த்தை? அன்னாள் சொல்லுகிற வார்த்தை. அதாவது அன்னாளுடைய முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்த முதல் அதிகாரத்தில் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குழந்தை இல்லாம மலடியா இருந்தா. சொல்லுங்க, அன்னாளின் வாழ்க்கை முதல் அதிகாரம் குழந்தை இல்லாம மலடியா இருந்தா. 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, வசனம் அந்த கீழே என்ன வசனம்? அவர் எனது கண்மலை. அப்படியே சொல்லுது, வாசிங்கம்மா. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும், என் தேவனை போல கண்மலையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னாள் அந்த கண்மலையில உட்கார்ந்து அந்த கண்மலையில உட்கார்ந்து ஜெபித்த 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 அந்த ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு முதல் அதிகார ஜெபம் அன்னாளுக்கு கண்ணீரின் வாழ்க்கையா இருந்தது. 2ஆம் அதிகாரத்தினுடைய ஜெபம் இவ வாழ்க்கையில களிப்புள்ளதாய் மாறினது. ஏன்னா இப்ப என்ன ஆயிட்டா, கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இப்ப கருவுற்று இருக்கிறா. எப்படி இருக்கிறா? இவ கருவுற்று இருக்கிறா. அப்ப கர்த்தர் இன்னைக்கு இதை எதை எப்படி சொல்றார் அப்படின்னா, அவரே எனது கண்மலை, தேவனை போல கண்மலை ஒருவரும் இல்லை. இப்ப இந்த இடத்துல அன்னாளுக்கு தண்ணீரா புறப்பட்டு வந்துச்சு, அவளுக்கு வேண்டிய அற்புதம். சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கண்மலை தண்ணீரை மட்டும் கொடுக்காது, அல்லது தேனை மட்டும் உனக்கு கொடுக்காது, அடுத்தது எண்ணெயை மட்டும் கொடுக்காது. நீ எதை எதிர்பார்க்கிறீங்களோ, சொல்லுங்க, எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, அல்லது எந்த அற்புதத்துக்காய் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறீங்களோ, அந்த அற்புதத்தை இந்த கண்மலை உங்களுக்கு கொண்டு வர. நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. நீங்கள் எதிர்பார்க்கிற உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற கண்மலையா இனி அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, அன்னாளுடைய வாழ்க்கை மலட்டுத்தன்மை, ஒண்ணுமே இல்லாத தன்மையா இருந்து ஒருவேளை வறண்டு போயின நிலைமையில இருந்தாச்சு. ஆனா அன்னாள் சொல்றா, என் தேவனை போல கண்மலை இல்லை. அப்போ அவள் எதை எதிர்பார்க்கலாளோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, எதை அன்னாள் எதிர்பார்த்தாலோ அதை கர்த்தர் அவளுக்கு தந்தார். அடுத்து தாவீதை குறித்து வாசிக்கிற பொழுது அடிக்கடி தாவீது சொல்ற வார்த்தை என்னது? அவரே எனது கண்மலை. வனாந்தரத்தில் சொல்றா, அவரே எனது கண்மலை. அப்ப தாவீது எதையெல்லாம் கேட்டாலோ, தாவீது எதையெல்லாம் தேவ பிரசன்னத்தில் கேட்டாரோ, அதையெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தாவீதுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டாரு? நல்லா சொல்லுங்க. தாவீதுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டாரு? கண்மலையாய் வெளிப்பட்டாரு. அடுத்து இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வேத வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிலம். விடாய்த்த பூமி. சொல்லுங்க, எப்படியாமா? விடாய்த்த பூமி. எல்லாரும் சொல்லுங்க, எப்படியாமா? விடாய்த்த பூமி. விடாய்த்த பூமின்னு என்னது? காய்ந்து போன பூமி, ஒண்ணுமே இல்லாத பூமி, வறண்டு போன பூமி. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, விடாய்த்த பூமிக்கு தேவன் எப்படி இருக்க போறாரு? கண்மலையா. இதை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, கண்மலையிலிருந்து தண்ணீர் மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அந்த கண்மலை கூட வந்தது. அவளுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, என்னென்ன காரியமெல்லாம் தேவையோ, எல்லா தேவைகளையும் சொல்லுங்க, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற கண்மலை. சொல்லுங்க, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற கண்மலை. சொல்லுங்க, முதல் கண்மலை எப்படி வெளிப்பட்டுச்சாமா? முதல் பாயிண்ட், அவர்களோடு கூட வந்த கண்மலை. சொல்லுங்க, இந்த கண்மலை எப்படி இருந்தாமா? அவ இஸ்ரவேல் ஜனங்களோடு, நல்ல வாய்களை திறந்து சொல்லலாம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களோடு, நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே வந்துச்சு. அப்படின்னா பின்தொடர்ந்து வந்த கண்மலை ஒன்று. 2வது, இந்த கண்மலையிலிருந்து என்ன மட்டுமல்ல, தண்ணி மட்டுமல்ல, இவர்களுக்கு எது தேவையோ, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எது தேவையோ, நான் எதை வேண்டிக் கொண்டிருக்கிறேனோ அதை கொடுக்கிறதுக்காக இந்த கண்மலை கூடவே வருது. சொல்லுங்க, கூடவே வருது, என்னை பின்தொடர்ந்து வருது. ஏன்னா என்னோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவ.
அதனால தான் சொல்கிறேன், ஆகாருக்கு கொடுத்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் அங்கே ஒரு துறவை உண்டு பண்ணினார். அடுத்து யார்? ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிறதுக்கு அங்கே ஒரு துறவை உண்டு பண்ணார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறானா, சொல்லுமா திரும்ப அந்த வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறதுக்காக இந்த கண்மலை என்ன செய்தாமா கூட வருது. சொல்லுங்கள், இந்த கண்மலை எனக்கு கூட வருது. சொல்லுங்கள், என்னுடைய எல்லா தேவைகளை நான் எந்தெந்த நேரத்தில் எதை கேட்குறேனோ, எந்தெந்த நேரத்தில் எதை வேண்டிக் கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த நேரத்தில் எதை நான் தேவன்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய எல்லா தேவைகளை, அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய எல்லா தேவைகளை, என்னுடைய எல்லா தேவைகளை, திரும்ப என்னுடைய எல்லா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, என்னுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த கண்மலை என்னோடு கூட வருது. திரும்ப சொல்லுங்க, முதல்ல என்னது? இந்த கண்மலை குட், சூப்பர். ஒன்று. ரெண்டாவது, அடுத்து இந்த கண்மலை குட், என்னுடைய எல்லா தேவைகள். அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இதுவரைக்கும் தேவன் நம்மளை நடத்தின விதம் வேற. இதுவரைக்கும் கர்த்தர் வாயினால வார்த்தைகளை சொன்னார், இனி கரத்தினால் நிறைவேற்ற போறார். இனி மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமென் என்று சொல்லுவோம். இதுவரைக்கும் தேவன் பனியை போல இருந்தார், இனி மழையாய் வரப்போகிறார் நம்ம வாழ்க்கையில. ஆமென் என்று சொல்லலாமா? இனி கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் மறைவிடத்தில் வைத்து எலியாவை எப்படி தேவன் உருவாக்குனாரோ, ஏன்னா என்கிட்ட முதல் சொன்னது வார்த்தை இதுதான், எலியாவை போல உன்னை ஒழிச்சுக்கோ. ஏன்னா நீ யாருக்கு முன்னாடி நிற்க போகிற? ஆகாப்புக்கு முன்னாடி. ஆமாம், இந்த தேசத்தினுடைய இந்த பட்டணங்களுடைய பலவான்களுக்கு முன்பாக நின்று நம்ம ஜெயிக்கிறதுக்காக, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்காக ஒரு கூட்ட ஜனமாக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால கர்த்தர் அவரது வார்த்தையின்படி நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லுங்க. முதல்ல இந்த கண்மலை கூட வருகிற கண்மலை. ரெண்டாவது, என் தேவைகளை பூர்த்தி செய்கிற அல்லது என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கண்மலை. சொல்லுங்க, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கண்மலை. ஓகே, இதுதான் இப்போ கண்மலை குறித்ததான ஒரு விவரம். அடுத்து, இனி நான் என்ன செய்யணும்? ஓகேங்க, இப்போ கண்மலை அப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்? இந்த கண்மலையை இனி இந்த கண்மகிட்ட ஒன்று, இந்த கண்மலை எப்படி வருது? என் கூட வருது. என் தேவையெல்லாம் இனி இந்த கண்மலை சந்திக்கும். ஓகேங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட, இது முக்கியமான இடம், இதில் நீங்கள் நிற்கணும். ஆமென் என்று சொல்லாமல் திரும்ப சொல்கிறேன், இதுவரைக்கும் கர்த்தர் இடி இடிச்சது போல பேசி கொண்டிருந்தார். இனி கர்த்தர் கிரியைகளினால் மழையை பெய்ய பண்ண போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்திலிருந்து நான் முதல்ல சொன்னேன், பழைய ஏற்பாடு எல்லாமே எப்படிப்பட்டது? நிழல். புதிய ஏற்பாடு என்னது? நிஜம். அதாவது பழைய ஏற்பாடு எல்லாமே எப்படி மீட்டெடுப்போம் அப்படிங்கிறத நிழலாட்டமாய் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு மீட்கப்பட்டதை நிஜமாக காட்டப்பட்டு இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இந்த இடத்துல வாசிப்போம். இது ஒரு நிழல். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இந்த இடத்துல வாசிக்கிறது எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஏன்னா திரும்ப நம்ம தியானிக்கிற சம்பவங்கள் தான். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாரு? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. நிறைய அற்புதங்களை அடையாளங்களை காண்பிச்சு தான் வெளியே கொண்டு வராரு. ஆனால் ஒரு இடத்துக்கு, இந்த இடத்துக்கு வந்த பொழுது ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை என்பதற்காக ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ உடனே மோசை என்ன செய்கிறாரு? தேவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இப்படி என்னை கல்லறிய பார்க்குறாங்க, நான் இப்போ என்ன செய்யட்டும்
அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்யறாருன்னா தேவன்கிட்ட போய் சொல்லுகிற பொழுது தேவன் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க, 5வது வேத வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ எந்த கோலை எடுக்கணும்னு சொல்றாரு. நல்ல விளங்க, இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் தேவன் அண்டர்லைன் பண்ண விரும்புறாரு. நீ என்ன சொல்றாருன்னா மறுபடியும் அந்த 5வது வேத வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த. நல்லா விளக்கமா, நதியை அடித்த. இந்த வேட இரும ஒரு நிமிஷம். இந்த இடத்துல சொல்றாரு எந்த கோலை நீ எடுத்துக்கோ. நல்லா சொல்லுங்க, எந்த கோலை எடுத்துக்கோ. நதியை அடித்த கோல். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அங்க முதல் அற்புதம், அதாவது அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அந்த அற்புதம் என்னன்னா, நதியை அடித்த பொழுது அந்த நதியின் தண்ணீர் என்னவா மாறுச்சு? ரத்தமாய் மாறுச்சு. என்னவா மாறுச்சு? ரத்தமா மாறுச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நதியை அடித்த கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அடித்த பொழுது என்ன வெளிப்பட்டுச்சு? ரத்தம் வெளிப்பட்டுச்சு பாரு, அந்த கோலை எடுத்துக்கோ. ரத்தம் வெளிப்பட்டுச்சு பாரு, அந்த ரத்தமா மாறுச்சு பாரு, அந்த கோலை எடுத்துட்டு இப்ப நீ எங்க போய் அடிக்க சொல்றாரு? கண்மலைய பார்த்து அடி. வாசிங்க, அப்படியே வாசிங்கம்மா. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த எந்த கோல், திரும்ப சொல்லுங்க, எந்த கோல்? நதியை அடித்த அந்த கோலை எடுத்துட்டு போய் இப்ப என்ன செய்ய? கண்மலையில நீ அடி. அப்படி அடிக்கிற பொழுது என்ன வெளிப்படும்? தண்ணீர் புறப்படும். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தண்ணீரை என்ன செய்வாங்க? குடிப்பார்கள். இப்ப இதுக்கு இது எதற்கு அடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறதுனா, சிலுவைக்கு அடையாளம். எல்லாரும் எதுக்கு அடையாளம்? சிலுவைக்கு அடையாளம். எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருந்த பொழுது அடித்த பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டதோ, அந்த ரத்தத்துக்கு அடையாளமாகத்தான் இப்ப இந்த இடத்துல நிழலாட்டமாய் சொல்லப்படுகிறது. என்னன்னா, அந்த கண்மலையை அடிக்கிற பொழுது என்ன வரும்? தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்போ இந்த தண்ணீர் எதற்கு அடையாளம் என்றால், முதல்ல சுத்திகரிப்புக்கு அடையாளம், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் சொல்ல. எதுக்கு அடையாளம்? அதாவது முதல் முறை அடித்த பொழுது, நல்ல விளக்கமா, முதல் முறை அடித்த பொழுது அந்த அடித்த அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுகிறதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாகத்தான் அந்த தண்ணீர் குடித்தார்கள். என்ன ஆனாங்க? தண்ணீர் குடித்தபடினாலே இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? விடுதலை வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? இப்போ விடுதலை வந்துருச்சு, சுத்திகரிப்பு வந்துருச்சு. இது முதல் முறை. சொல்லுங்க, இந்த கண்மலையை அடித்தது முதல் முறை. 2வது முறை இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னாகமம் மைக்கில் வாசிப்போம். இது எல்லாரும் என்னாகமம் 20, 1, 2, 3, 4, 5 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதோசிலே தங்கி இருக்கையில் மீரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தும் அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு
ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். சரி, திரும்ப போதுமா? இந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன். முதல் முறை தேவன் கண்மலையை பார்த்து என்ன செய்ய சொன்னாரு? அடிக்க சொன்னாரு. அப்ப நீ அடிக்கிற பொழுது எந்த கோலை எடுத்துக்கோணும்? அந்த இல்ல நல்லா அந்த அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க அந்த வேர்டை. எந்த கோலை எடுக்கணும்? நதியை அடித்த கோல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நதியை அடித்த பொழுது என்ன வந்தது? தண்ணீர் ரத்தமாக மாறுச்சு. பாத்தியா? அந்த கோலை எடுத்துட்டு வந்து இப்ப கண்மலையை பார்த்து நீ அடிக்கணும். அப்பொழுது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீரை எல்லாருக்கும் குடிக்க கொடு. இது எதுக்கு அடையாளம் சொன்ன? இப்ப நானு சிலுவைக்கு அடையாளம். அதாவது நதியை அடித்த பொழுது தண்ணீர் ரத்தமாய் வந்தது போல இந்த கண்மலையை அடித்த பொழுது அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம்னா ரத்தமாய் வரும். அந்த ரத்தம் சுத்திகரிப்புக்கு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தரம் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? மீட்டுட்டாரு. ஆமென் என்று சொல்ல அந்த கண்மலை, அந்த நல்ல உற்சாகம் சொல்ல அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் என்பது எதுக்கு அடையாளம்? ரத்தத்துக்கு அடையாளம், அல்லது சுத்திகரிப்புக்கு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு தரம் தான் நமக்காக பாவ பரிகாரியாய் பலியானார். ஒரு தரம் தான் நமக்காக மீட்பை உண்டு பண்ணுகிறதுக்கு சிலுவையிலே தன்னுடைய காரியங்களை முடித்தார். ஒரு தரம் தான். ரெண்டாம் தரம் நீ என்ன செய்யணும்? அந்த கண்மலையை பார்த்து பேசு. இந்த இடத்துல தேவன் அந்த கோலை எடுத்துக்கொண்டு தான் சொல்றார். நதியின் கோல் சொல்றாரா? இல்லை. நீ என்ன செய்ய? கோலை எடுத்துக்கொண்டு உன் கோலை, நீ இந்த கோலை எடுத்துக்கோ. இந்த கோலை எடுத்துட்டு போய் அந்த கண்மலையை பார்த்து அடிக்க சொல்லல. என்ன சொல்றாரு? பேசு. நல்லா சொல்லுங்க. அந்த கண்மலையை பார்த்து பேசு. திரும்ப சொல்லுங்க. ஒரு தரம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அல்லது ஒரு தரம் தான் கண்மலையாகிய இயேசு அடிக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு தரம் தான் கண்மலை அடிக்கப்படணும். ரெண்டாவது தரம் நம்ம என்ன செய்யணுமாமா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அந்த கண்மலையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பேசணும். இப்ப இந்த நதியை அடித்த கோல் இல்லது, இது வெறும் கோல். இந்த கோலை எடுத்துட்டு போய் இப்ப அடிக்கிறதுனா அந்த கோலை கொண்டு போலாங்க. பேசறதுக்கு எதுக்கு கோல்? பேசறதுக்கு எதுக்கு கோல்? கோலுன்னா என்ன? ஏற்கனவே சொல்லிக்கிற கோலுனா வார்த்தை. கோல் என்றால் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11:4 வாசிங்க பார்க்கலாம். 11:4. நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் என்ன கோல் பாருங்க? வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது எப்ப நடக்க போற காரியம்னா 1000 வருட அரசாட்சியில நடக்க போகிற காரியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோல் என்பது எதை குறிக்குதுன்னா வார்த்தை. சொல்லுங்க. கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தை. கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தையை குறிக்குது. அடுத்து சொல்றாங்க சுவாச. அந்த வசனம் என்னமா? சுவாச. வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். யார் அது? சரி, துன்மார்க்கர் ஓகே. சுவாசம் யாரு? நான் தான். அவருடைய சுவாசம் யாரு? நான் தான். என்னை கொண்டு துன்மார்க்கனை கடைசி காலத்தில் சங்கரிப்பாதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆனா அதுக்கு முன்னாடி வாக்கின் கோல். சொல்லுங்க என்னதாமா? அப்ப கோல் என்பது எதை குறிக்குது? நல்லா சொல்லுங்க. கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தை. சொல்லுங்க. கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தை. திரும்ப சொல்லுங்க. கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தை. திரும்ப சொல்லுங்க. கோல் என்பது வார்த்தை. அப்போ முதல் முறை நீ கண்மலையை நீ என்ன செஞ்சுட்ட? அடிச்சுட்ட. அடுத்து கண்மலையை ரெண்டாதரம் வார்த்தை என்கிற கோலால நீ என்ன செய்யணும்? பேசிட்டேரு. வார்த்தை என்கிற கோலால நீ என்ன செய்ய? பேசி ரிலீஸ் பண்ணு. ஏன்னா நீ பேசினாவே தண்ணீர் வந்துடும்.
முதல் முறை அடித்த பொழுது தண்ணீர் வந்துச்சு, ரெண்டாவது நீ அடிக்கணும்ட்டு அந்த கண்மலையை பார்த்து பேசு, வார்த்தையை பேசு, வார்த்தையை பேசு, வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தையை கொண்டு அந்த கண்மலையை பார்த்து பேச 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 உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த கோளு அந்த கண்மலை கொடுத்துரும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்றாங்க, கெட்ட சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வார்த்தை வாசிக்க மறுபடியும். எத்தனாவது? 5வது. விதைப்பும் 20:5 விதைப்பும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் இந்த கெட்ட இடம். சொல்லுங்க, எந்த இடமாமா? கெட்ட இந்த எந்த இடமாமா? கெட்ட. தேவன் அழைத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நல்ல தேசம். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன தேசம்? நல்ல வாய்களை திறந்து சொல்லுவா, என்ன தேசம்? நல்ல தேசத்தை நான் உனக்கு வச்சுக்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இந்த வார்த்தை என்கிற கோளுல இப்ப கண்மலையை பார்த்து என்ன செய்றாங்க? மோசை மட்டுமா அடிச்சாரு, இவங்களும் டெய்லி அடிக்கிறாங்க. அதாவது மோசே அடித்தபடியினால் பாவம், ஓகே, அதனால கானானுக்குள்ளே அவனால போக முடியல. ஆனா இவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, இந்த கெட்ட தேசமா, இந்த கெட்ட தேசமா. நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனை முடிஞ்சா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிஞ்சா இந்த பிரச்சனை, இந்த வியாதி முடிஞ்சா இந்த வியாதி, இந்த வியாதி முடிஞ்சா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம வார்த்தையிலேயே டெய்லி கண்மலையை பார்த்து என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? கெட்ட வார்த்தை பேசுறோம். எந்த வார்த்தை பேசுறோம்? இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, இந்த கெட்ட தேசம். தேவன் சொன்னார், இல்ல மகளே, இது நல்ல தேசம். இவங்க சொல்ல, இல்ல இல்ல, இது கெட்ட தேசம். தண்ணீர் இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது இல்லை, இது இல்லை, இவன் எதிர்த்து வரா, இவன் எதிர்த்து, இத்தனை பிரச்சனை, இது ஒரு கெட்ட தேசம். இல்லை மகளே, கர்த்தர் சொல்றாரு, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசிட்டே வார்த்தை என்கிற கோளினால அந்த கண்மலையை பார்த்து பேசு. நீ அந்த கண்மலையை பார்த்து பேச 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 பேச, என் முதல்ல சொன்னாரு என்னது? அந்த கண்மலை, எந்த கண்மலை? கூட வந்த கண்மலை ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற கண்மலை, என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற கண்மலை. அப்போ உங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியத்தையும் இன்னைக்கு தேவன் சொல்லார். இந்த கண்மலை, எந்த கண்மலை? கூட வர கண்மலை. அப்ப இந்த கண்மலை எங்க தான் இருக்குது? என் பக்கத்துல தான் இருக்குது. சொல்லுங்க, இந்த கண்மலை எங்க தான் இருக்கு? என் பக்கத்துல தான் இருக்குது. எதுக்கு தெரியுமா? தேவன் என்னை அழைத்த அழைப்புக்கு, அல்லது தேவன் என் மேல வச்ச திட்டத்துக்கு நேராக இந்த கண்மலை என்னை நடத்தி கொண்டு இருக்குது. கூடவே இருக்குது, கூடவே இருக்குது, கூடவே இருக்குது. இந்த கண்மலை என் கூடவே இருக்குது. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டோம்? எனக்கு இப்போ ஆவியானவர் சொல்றாரு, அதாவது ஒரு வசனம் தெரியுமா? ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தார். அப்படின்னா அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படின்னா, ஆவியானவரை நீங்கள் சோர்ந்து போக பண்ணிடாதீங்கன்னு இருக்கும். அதனுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா, ஆவியானவரை நீங்கள் சோர்ந்து போக பண்ணிடாதீங்க. இப்போ 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 ஒருத்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம சும்மா அவங்கள நொய் 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 நொயின்னு பேசிகிட்டே இருந்தால் அவங்க என்ன ஆவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. சோர்ந்து போனவங்களை கூப்பிட்டு நீ ஒரு வேலை செய்யணும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டேங்க, வேலை பாருன்றவாங்க. என்ன செய்வாங்க? இப்போ அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்குள்ளே யார் இருக்கிறா? இப்போ ஆவியானவர் இருக்கிறாரு, அல்லது கண்மலையா ஏசப்பா இருக்கிறாரு. சும்மா அவரை போட்டு நோய் நோய் இப்படி கெட்ட தேசத்தை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, உங்ககிட்ட வந்த பாரு நான் இப்படி போய் ஜெபிக்கிறேன்னு அப்படின்னு ஓயாமல் அவரை திட்டிகிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? படுத்துக்குவார். அவர் சோர்ந்து போய் படுத்துட்டார். ஆனால் எல்லாவியானவர் உங்களால் முடியும், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீங்க, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க, என்னை மீட்பளிக்கிற பெரிய திட்டத்துக்கு தேவன் நீங்கள் என்ன அழைச்சிருக்கிறீங்க, எனக்கு குறித்திருக்கிறத நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் அப்படின்னு அவரை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதனால தான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அதனால திரும்ப சொல்கிறேன், மோசே மட்டும் அடித்தனால தேவன் என்ன செய்யலை? மோசே மேலே கோமலை. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின வார்த்தை முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை அற்புதத்தை செஞ்சாலும் அவங்க முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவோம். அப்போ ஒரு பிரச்சனை காதுக்கு வரும் பாருங்க, என்னடா லைஃப், நிறைய நேரம் சொல்லியிருக்கிறோம் நானும் தான், என்னடா லைஃபு,
ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையில் ஒரு திறவுகோலை தராருமா, திறவுகோலை தராரு. எது தெரியுமா? பேசும் ஆத்துமா. சொல்லுங்க, நான் எந்த ஆத்துமா? இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, நான் எந்த ஆத்துமா? பேசும் ஆத்துமா. நீங்க யாராமா? நல்லா சொல்லுங்க, நீங்க யாராமா? திரும்ப சொல்லுங்க, நீங்க யாராமா? பேசும் ஆத்துமா. பேசும் ஆத்துமா, பேசும் மகளே. இப்போ புரிஞ்சுச்சா? கண்மலை எங்க இருக்குது? மலையில் இருக்கா? இல்லை அங்கேயே விட்டு போட்டு வந்துட்டா? இல்லைம்மா, என் கூட இருக்கு. சொல்லு, என் கூடவே வர கண்மலை, அவர்களோடு பின்தொடர்ந்து வந்த கண்மலை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு என் கூடவே இருக்கிற கண்மலை. அதனால தான் சொல்றாரு, உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். நல்லா சொல்லுமா, அந்த கண்மலை எங்க இருக்கு? என் பக்கத்துல தான் இருக்குது, என் பக்கத்துல தான் இருக்குது, என் பக்கத்துல தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இந்த கண்மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு வேண்டியதை ரிலீஸ் பண்றேன், எனக்கு லட்சங்களை ரிலீஸ் பண்றேன், கோடிகளை ரிலீஸ் பண்றேன், எனக்கு ஒரு சொந்த வீட்டை ரிலீஸ் பண்றேன், எனக்கு ஒரு சொந்த 4 வீலர் ரிலீஸ் பண்றேன், எனக்கு ஒரு பிசினஸ் ரிலீஸ் பண்றேன், எனக்கு வேண்டியதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், கண்மலைந்து தண்ணீர் மட்டும் வரலைங்க. என்ன வந்துச்சு? தேனு வந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு. அன்னாளுக்கு என்ன செஞ்சார்? அடைக்கலமா இருந்தாரு. ஆமா, யார்? தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தாரு. விடாய்த்த ஆத்மாவுக்கு அவர் கண்மலையாயிருக்கிறார். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிறதுக்கு. பக்கத்தில் கருத்தப்படி சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய, உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய. ஓ எஸ் லார்ட். மோசேகிட்ட சொன்னாரு, அந்த கண்மலையை எடுத்துட்டு, அந்த கோலை எடுத்துட்டு போய் அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆனா ஒண்ணு, நீ அடிச்சுட்டியோ மோசேங்கிறதுக்காக தண்ணி வராமல் விட்டுட்டாரா? நீ எல்லாம் ஒரு சில நேரம் சொல்கிறேன், நான் அப்படி நினச்சி பார்த்தேன், என் கூடையே வரீங்களா ஆண்டவரே? ஒரு சில நேரம் உங்களை துக்கப்படுத்துகிற, ஒரு சில நேரம் உங்களை வேதனைப்படுத்துகிற, ஒரு சில நேரம் ஒரு சில உபத்திரவத்தில் கடந்து, இல்லை உபத்திரவத்தில் நம்மளோட தான், ஒரு சில பாவமான காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த கண்மலை கூட நிற்கிது. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த கண்மலை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. ஏன்னா உங்களோட அவர் என்ன பண்ணிட்டாரா? உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்படின்னு சொல்ல இன்னொன்று சொல்கிறேன், பிதாகிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். இதை குறித்து உங்களோட பேசிக்கிறேன். பிதாவும் இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை குறித்து உங்களோட பேசிக்கிறேன். சகரியாவில் சொல்லியிருக்கிற, சகரியா 10:3 நினைக்கிறேன். அதாவது, தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் மீட்டுக் கொள்வேன் என்று அவர் என்ன செஞ்சுக்கிறாரா? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. இவர்களை எப்படியாவது உங்ககிட்ட எப்படி நிறுத்த போற? ஆமா, வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? ஆமா, அவர் தமது சொந்த ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரி. அப்படின்னா என்னன்னா, ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, பிதாகிட்ட சொல்றாரு, எப்படியாவது இவங்களை சுத்திகரிச்சு உங்களுக்கு முன்பாக எப்படி கொண்டு வந்து நிறுத்திடுறேன்? ராஜாவாகவும் ஆசாரியன். அது எந்த அதிகாரம்? ஆதியாகமம் 1:2 ஆதாம் இருந்த அந்த ஸ்தானம். அது எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து ஆசாரியனாகவும் ராஜாவாக நிறுத்திடுறேன்னு ஏசப்பா பிதாகிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. பிதா என்ன சொல்றாரு? உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். அவர் இவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அந்த உடன்படிக்கைக்காவது நீ துரத்தினாலும் சரி, நீ என்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, நீ என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறனால திரும்ப 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 தேவன் நம்மளை தேடி வராருங்க. என்னவே சொல்லுவேன், நானே நிறைய நேரம் வேண்டாண்டவரை விட்டுருங்கிறேன். இல்லை மகளே, நீதான் ஆண்டவர் நிறைய முறை என்ன தேடி வந்திருக்கிறார். அப்படிதாங்க உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அவரை விட்டு தூரம் போனாலும், நீங்கள் வேண்டாண்டவர் இனி நான் ஜெபிக்கவே மாட்டேன், வேதத்தை வாசிக்கவே மாட்டேன்னு நம்ம விலகி போனாலும், இல்லை மகளே, நான் பிதாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எப்படியாவது உன்னை ராஜாவாகும் ஆசாரியனாகவும் நான் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவேன்னு நான் அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கைக்காவது நீ எத்தனை முறை என்னை அடித்தாலும் சரி, எத்தனை முறை என்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, எத்தனை முறை என்னை கண்ணீர் வடிக்க வச்சாலும், நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப வரேன் என்று தேவன் நம்மை. ஆமா, ஒரு பாட்டுக்குள்ள, உம்மை விட்டு தூரம் போனாலும் ஓடி ஓடி தேடி வருகிறீ, நான் உம்மை மறந்து தூங்கி விட்டாலோ தூங்காமல் என்னை காட்கிறீ, நான் உம்மை மறந்து தூங்கி விட்டாலோ தூங்காமல் என்னை காக்கிறீ. எங்கள் அப்பாவும் நீரே, எங்கள் அம்மாவும் நீரே, என் ஆசையும் நீரே, என் பாசமும் நீரே. எத்தனையோ முறை நம்ம அவரை விட்டு விலகி தூரம் போனாலும், ஏன் தெரியுமா? பிதாவிட்ட செய்திருக்கிற உடன்படிக்கை ஒன்று, நம்மளோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே, உன்னை கைவிட மாட்டேன் என்பதற்காகத்தான் தேவன் நம்மளோடு கூட வருகிறார். ஆமென் என்று சொல்லலாமா?
சரி, இப்ப சொல்லுங்க, கோலுன்னு என்னது? வார்த்தை. அப்போ திரும்பவும் சொல்றேன், மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய, அடி. முதல் சொன்னார் அடிக்க சொன்னாரு, ரெண்டாவது தரம் பேசுன்னு சொன்னார். முதல் முறை அடித்ததுக்கு எது அடையாளம்? சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டார். இனி நம்ம அடிக்கணும்ட்டு இல்லை, அந்த கண்மலையை பார்த்து பேசினாவே போதும். அப்ப பேசுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, கடந்த வாரத்தோட ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னாரு, இனி நான் பேசணும். சொல்லுங்க, இனி நான் பேசும் ஆத்துமா. நீங்க யாரு? நீங்க யாரு? இன்னொன்னு சொன்னானே, என்ன சொல்ல? எந்த மனுஷன்? ஆவிக்குரிய மனுஷன். எந்த சாயல்? இப்படி நான் பேச பேச எந்த சாயல் வெளிப்படுது? தேவ சாயல். தேவ சாயல் வந்தாலே, கடந்த நாட்களை கர்த்தர் சொன்னாரு, தேவ சாயல் உங்களுக்குள்ள வந்தாவே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுவில். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. தேவ சாயல் உங்களுக்குள் வந்தாலே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தர், நான் அப்படியே முதல்ல சொன்னது போல, தேவனுடைய பெரிய திட்டமே இந்த முழு சிருஷ்டிப்பையும் மீட்டெடுக்கிறதா தேவ திட்டம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மகனே மகளே, நீ முதல் முறை ஏசப்பா உனக்காக அடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. இனி நீ என்ன செய்யணும்? பேசி பேசி. சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யணும்? பேசுங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, பேசுங்க. எதை பேசணும்? நல்லதையே பேசுங்க. சொல்லுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே பேசுங்க. சரி, ஓகே. கடைசியான ஒரே ஒரு பாயிண்ட்டு. சரி, என்ன சொல்கிறாரு? ஒரு தரம் ஏசப்பா அடிக்கப்பட்டாரு, ரெண்டாவது தரம் நம்ம இனி என்ன செய்யணுமாமா? பேசணும். சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? திரும்ப சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? பேசணும். சொல்லுங்கள், ரெண்டாவது என்ன பண்ணணும்? நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். சரி, எதை எப்படி பேசணும்? இப்போ நீங்கள் யார்? திரும்ப சொல்லுங்கள், நீங்கள் யார்? நல்லா நல்லா உறுதியாக சொல்லுங்கள், நீங்கள் யார்? நல்லா அதை, ஆமாம், உங்களால் முடிச்சுன்னா ஒரு கொட்டு வச்சாவது சொல்லிங்க, நீங்கள் யார்? இனி நீங்கள் அப்படிதாம்மா செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் பேசுகிறதுலே கவனமாக இருக்கணும். நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், உங்கள் பேர் என்ன தெரியுமா? ஸ்பீக்கிங் பீயிங். என்னது? பேசிக்கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறவளுக்கு அந்த வேத வசனத்தை வாசிங்க. இதில் 20 அது எப்படி நம்ம பேசணும் அதுக்காக சொல்ல வரேன். என்ன 20:6 வாசிங்க. சரி, 8 வாசிங்க. கோலை. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். முக்கியமான வசனம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த, நல்ல விளங்க, இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இது கடைசி. நீங்க யாரு? பேசும் ஆத்துமா. எதை பார்த்து பேசணும்? கண்மலையை பார்த்து பேசணும். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அந்த கண்மலை உங்களோட கூட வந்த கண்மலை. 1. 2வது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற கண்மலை. அந்த கண்மலையை பார்த்து பேசணும். இப்போ இந்த கோல் என்பது எதுக்கு அடையாளம்? சொல்லுங்க, இந்த கோல் என்பது எதுக்கு அடையாளம்? அதாவது வார்த்தைங்கிறதுக்காக எதை வேணாலும் போய் கண்மலையில் போய் நின்று பேசாதீங்க. எதை வேணாலும் பேசிடக்கூடாது. நான் இந்த சாட்சி சொன்னேன்னா, ஒரு 1000 அம்மா இப்படி சொன்னாங்க. கடந்த வாரத்தில் இதை சொன்னேன். ஒரு 1000 என்ன சொன்னாங்க? நான் சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே நடந்துச்சு. அவங்களுடைய 2 கால்களும் சுகரினால் 2 கால்களும் எடுக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க? பெட்டில் இருந்தாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. பேசுறது கூட கவனமாக பேசணும். அப்படிங்கிறத விட ஜெபிக்கிறதை கூட கவனமாக ஜெபிக்கணும். அதுக்காக சொல்லுவேன், கண்மலைகிட்ட போய் நின்று எதை வேணாலும் பேசணுங்கிறது இல்லை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த கோலை, முதல் கோலை கர்த்தர் எங்கிருந்து எந்த கோலுன்னு சொல்லி கோடிட்டு காட்டினாரு? நதியை அடித்த கோல். இந்த கோலை மோசே எங்கிருந்து எடுத்தானா? கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து.
இந்த கோலை மோசே எங்கிருந்து எடுத்தாரு? கர்த்தருடைய சந்நிதி. இதை எதை கொடுக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது உங்களுக்கு ஒரு வீடு வேணும், அல்லது உங்களுக்கு ஒரு காரு வேணும், அல்லது உங்களுக்கு ஒரு சுகம் வேணும், அல்லது ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு எந்த ஸ்கூலில் சேர்த்துறதுன்னு எனக்கு தெரியலைங்க, எந்த காலேஜில் சேர்த்துறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு நீங்கள் குழம்பி போய் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கிறீங்க. இதை அப்படியே வேணும் சொன்னேன். ஒருவேளை ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஒருவேளை அந்நிய பாஷையில் நீங்கள் நல்லா அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கிற பொழுது, உண்மையாக சொல்கிறேங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வரும். நல்லா சொல்லுங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளிருந்து ஒரு வார்த்தை வரும். அதுதான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்படுகிற கோல். அதுதான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வருகிற வார்த்தை. அதுதான் ரேமா வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பேசிட்டே இருங்க. நீர் இப்படி சொன்னீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி சொன்னீரே, இப்படி செய்வேன்னு சொன்னீரே, அந்த வார்த்தையை பார்த்து, கண்மலையை பார்த்து பேச 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 உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகும். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுத்த கோல் அது. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க, நிச்சயம் வார்த்தை வரும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன்னா, முதல்லலாம் 1 மணி நேரம் ஜெபிச்சா வார்த்தை வரும். ஆனால் இப்போல்லாம் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்த உடனே அந்த வார்த்தையில் தான் உட்கார்றது. நீங்கள் போய் ஒரு சில நேரங்கள், அல்லது வார்த்தை என்கிறது ஒன்று வசனமாக வரும், இல்லைன்னா பாட்டாக வரும். நான் நிறைய நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போய் முழங்கால் படிக்கிற பொழுது எனக்குள்ளிருந்து ஒரு பாட்டு வருமாருங்க. அந்த பாட்டு தேவன் என்னோடு பேசுகிற ரேமா வார்த்தை. அதுதான். அப்போ அதுதான் ரேமா வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க? பேசிட்டு இருங்க. இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி சொன்னீரே, நீ எனக்கு இதை செய்யுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது என்று சொன்னீரே. அதுக்கு ஒரு மனுஷனை காட்ட உங்களுக்கு விரும்புகிற வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம். நான் அப்படியே சொன்னேன், வேதத்தில் நிறைய மனிதர்கள் இயேசுவுக்கு அடையாளமானவர்கள். அதில் பாருங்க, இந்த இடத்துல எலியாவை குறித்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி, நல்லா சொல்லுங்கம்மா, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றா. இப்ப எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி. யார் சொல்றா? எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி இனி இஸ்ரவேலில் என்ன பெய்யாது? பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தர், ஆமா எப்படியாமா, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். என்ன தைரியம்! இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வார்த்தை தேவ பிரசன்னத்திலிருந்து வந்த வார்த்தையா அல்லது எலியா சொல்ற வார்த்தையா? எப்படி சொல்றீங்க? இது தேவ பிரசன்னத்திலிருந்து வந்த வார்த்தை. ஏன் தெரியுமா? 36 வாசிங்க பார்க்கலாம். அதே 1 ராஜாக்கள் 36, அதை இல்லை, ஆமாம் அந்த 17 36 வாசிங்க. 36 இல்லை. சரி, அடுத்து 18 பாருங்க. 18 36. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் 36 வாசிங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா அந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே, நல்ல விளக்கமா, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப இந்த வார்த்தையை இவ்வளவு தைரியமா அவன் பேசுனதுக்கு காரணம் என்ன? இந்த கோலை அல்லது இந்த வார்த்தையை எங்கிருந்து தான் எடுத்துட்டு வராரு? தேவ சந்நிதியிலிருந்து. அப்ப தேவன் தான் சொல்றாரு, போயலியா நீ போய் சவால் விட்டு சொல்லு, என்னுடைய வார்த்தை அன்று பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நான் நின்று சொல்லுகிறேன்னு சொல்லி, என்னுடைய வார்த்தையாக நீ என்ன செய்ய தேசத்துல போய் சொல்லுன்னு சொன்னாரு. இதை எதுக்கு சொல்ற?
சொல்றாருன்னா, இந்த கோலை, இந்த வார்த்தையை எலியா எங்கிருந்ததை எடுத்திருக்கிறாரு. அதனால்தாங்க தைரியமா, அதனால்தான் தைரியமா சொல்றாரு. அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உங்க வார்த்தையின்படி தான் செய்த. திடீர்னு குதிக்கிறார் எலியா. அவர் எந்த ஊரு முன்ன பின்ன ஒண்ணுமே தெரியல. திடீர்னு குதிக்கிறாரு. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. ஆமென். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். ஒருவேளை இதை இப்படி கூட சொல்லலாமே, எலியா மறைத்து கொண்டிருந்தார் அல்லது ஒழித்து கொண்டிருந்தார். அதற்கு பின்பு என்ன செய்கிறாரா, ஆகாப்புக்கு முன்பாக வந்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிறார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உங்கள் வாழ்க்கையில் கண்மலையாகிய அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களும் அடையாளங்களும் புறப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஒருவேளை ஆவிக்குள்ள ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஒருவேளை அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வரும் பாருங்க, அதுதான் கோலு. அந்த கோலை எடுத்து நீங்க பேசுற பொழுது எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப அடுத்து யாரை சொல்ல? எசேக்கியேல சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். கர்த்தருடைய அடுத்து பார்த்தீங்கன்னா எரேமியா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். இது எதுக்கு சொன்னா, அப்போ ஒரு உலக ராஜாக்களுக்கு முன்பாக, தேசங்களுக்கு முன்பாக அவர்களெல்லாம் சவால் விட்டதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தாங்க. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப கண்மலையை பார்த்து பேசினாங்க. கண்மலையை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த வார்த்தையை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையை ஆண்டவரே இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா ஒன்று சொல்றோமா, இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ யாருக்கு சொல்லானா, யோசேப்பு கனி கொடுக்கிற செடி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து எப்படி சொல்லலாம், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நெற்கதிலும் அவனை என்ன செஞ்சாமா, வணங்கினது. அவன் எல்லா நெற்கதிரை பார்க்க இவனுடைய நெற்கதிரை எப்படி நிமிர்ந்து நின்னது அப்படின்னு முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துருவாரு. நல்ல விளக்கமா, அதாவது முடிவை சொல்லிடுவார். நீ இப்படி தான் மகளை இருப்ப, உன் லைஃப் இப்படி தான் இருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப, இதெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லை இப்படி சொல்லுவார். இக்காலத்து பாடு இனி உன்னிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் உன்னை குறித்து ஒரு சொப்பனம் இருக்குது பாருங்க, உன்னுடைய தரிசனம் இருக்குது பாருங்க, அதுக்கு நேராக கர்த்தர் உங்களை வழி நடத்திட்டே போவார். அது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நேராக கர்த்தர் உங்களை வழி நடத்திட்டே போவார். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீ கர்த்தர் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிற பொழுது அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரெல்லாம் அந்த தரிசனத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதில் தெரியுமா நிற்கணும், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அதில் நில்லுங்க. இன்னும் உறுதியாக சொல்கிறேன். யார் சொல்லலாம், பேதுரு அப்போஸ்தலர் 12 வாசிக்கிற பொழுது பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டாங்க. சார் என்ன பண்ணிட்டு இருந்தார், சூப்பராக தூங்கினார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கினார். ஏன்னா வெடிஞ்சவருக்கு தலைவாயிரணும், பட்டயமும் இருக்குது. ஏன்னா யாக்கோப்பை கொலை செய்தது யூதருக்கு பிரியமாக இருந்தபடினால யாரையும் கொலை செய்ய பார்த்தாங்க. இப்போ வெடிஞ்சா பேதுருக்கு கொலை, அல்லது பேதுரு கொலை செய்யப்பட்டுருணும், அல்லது பேதுரு தூக்கிலிடப்பட்டுருணும். ஆனால் அழகாக தூங்கிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என் கையில இருக்குது. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நீ எதை கட்டுகிறாய் அது கட்டப்படு, எதை நீ கட்டவிழ்க்கிறாய் அது கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. நீங்க என்ன குறித்து எழுதி இருக்கிறது ஒண்ணுமே நடக்காது, என்கிட்ட சொன்னதுதான் நடக்கும். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால் இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்ல. ஆனால் ஒன்றுமா, உங்க கையில் எதை கொடுத்துட்டாரு, கோல் எதை கொடுத்திருக்கிறாரு, உங்களை குறித்த திட்டத்தை கொடுத்துட்டாரா இல்லையா, உங்களை குறித்த தரிசனத்தை கொடுத்துட்டாரா இல்லையா? இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடவில்லை. தேவன் உங்களை குறித்த என்ன திட்டம் நோக்க வச்சிருக்கிறாரோ அது நடக்கும். ஆமென் என்று சொல்லலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆத்துமா, பேசும் ஆத்துமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்குள் இருக்கிற பேசும் ஆத்துமாவை அப்படியே அனல் மூட்டுமா. திரும்ப சொல்கிறேன், சூழ்நிலையை பார்க்காத,